நாள் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு இந்த ரயில்வே ட்ராக்கை நீங்க திரும்பி பாருங்க. இதை பாக்குறீங்க. இந்த ரயில்வே ட்ராக்குக்கு ஒரு பாதை இருக்கிறது. அதாவது இந்த ட்ராக் எங்க போகணுமோ அங்கதான் போகணும். இது திசை மாதிரி தவறுதலாய் போயிடுச்சுன்னா அந்த ரயில்வே ட்ராக் போற இடத்துல ஏதாவது விபத்து ஏற்பட்டுரும். அது போலதான் என் வாழ்க்கையில யோபு 23:10 சொல்றாரு, நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நான் என் ட்ராக்கு கரெக்டா எங்க போயிட்டு இருக்குது நான் பார்க்கணும். ஒருவேளை இந்த ட்ராக்கு மிஸ் ஆகி போனா என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்து விபத்துகள் ஏற்படும். இந்த ஆபத்துகள் விபத்துகள் ஏற்படக்கூடாதபடிக்கு என் ட்ராக்கு ஒருத்தர்கிட்ட கரெக்டா போட்டா, அதாவது இந்த இந்த ரயில் பாதையில ஓட்டுகிற அந்த ரயிலுடைய ஓட்டுநர் கிட்டதான் அந்த ரயில் எங்க போகணும். திசை மாறி போச்சுன்னா, அந்த ட்ராக் மாறி போச்சுன்னா விபத்து ஆபத்துகள் ஏற்படும். அப்போ என் பாதையை ஓட்டுகிறவர் ஒருவர் உண்டு, என்னை வழிநடத்துகிறவர் ஒருவர் உண்டு, நான் போகும் பாதையை அறிந்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர்கிட்ட என்னுடைய வழிகளை நான் எடுத்து வைக்கும் பொழுது சங்கீதம் 17:5 என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கும் வழிகளை எனக்காக சிறப்படுத்துகிறவர், பலப்படுத்துகிறவர், நிலைநிறுத்துகிறவர் இயேசு ஒருவர் உண்டு. அதனால என் பாதைகள் கரடு முறைதான் எங்கன்னா போயிருந்துச்சுன்னா அதுல ஆபத்து விபத்துகள் வராதபடிக்கு ஏசப்ப கிட்ட நம்மளுடைய வழிகளை ஒப்பு கொடுப்போம். இயேசு வழிகளை பாதுகாப்பார், அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவை ஆசீர்வதிப்பார். ஆமென்.